சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன்முக்திஹி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. வேதாந்த சாஸ்திரத்துக்கு உள்ளவர்களுக்கு அதிகாரித்துவம் அவசியம், குவாலிபிகேஷன் வேணும். ஆல் அண்ட் கண்ட்ரி வேதாந்தத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னா வர முடியாது. எத்தனையோ ஜென்மாக்கள்ல செய்த புண்ணியத்தினால அநேக ஜென்ம சம்பிராப்த அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த புண்ணியத்தினுடைய வசத்தினால்தான் இந்த ஜென்மால இவர்களுக்கு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு பாக்கியமானது ஏற்படும் அப்படின்னு சம்பித்யா புத்தி சம்யோகம் வியோகம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. இவர்கள் எல்லாரும் பூர்வ ஜென்மத்துல கேட்டதனுடைய பலனாகத்தான் இந்த ஜென்மால வேதாந்தத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர்கள் கேட்ட வேதாந்தமானது இவர்கள் இறந்து திரும்பி பிறக்கும் பொழுதும் கூடவே வரும். அதற்கு பிறகு அதுக்கு மேல் பாகத்தை தான் இவன் படிப்பான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இப்படி வேதாந்தன்ற வசதியான சாஸ்திரத்துக்கு ஏன்னா இவனுடைய ஜென்மாக்கள் அநேக கோடி ஜென்மாக்களாக இவன் எடுத்த சரீரம், இவன் எடுத்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் விடுதலை அடைய போகிறது இந்த ஜென்மால அப்படின்னு சொன்னா அதுக்கு இவன் நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கணும், நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும், நன்னாக வளர்ந்திருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு பாக்கியங்கள் இருந்தாலே ஒழிய இல்லை என்றால் என்ன பண்ணா இவனுடைய இன்டெலிஜென்ஸ வேற வேற வழியில போய் யார் பின்னாடியோ போயிருப்பாங்க தெரியாது. கிளீன் ஸ்லேட்டா பசங்க இருக்கிறதுனால அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் என்னன்னு தெரியாது. யாரோ தன் பேச்சை கேட்டு நாம சொல்றது அப்பீலிங்கா இருக்கு அப்படி போயிட்டு தெரிஞ்சு போயிடுவாங்க. அப்படியும் இவ்வளவு நல்ல ஃபீல்டுக்கு வந்தும் இந்த ஜென்மா வியர்த்தமாகி போடுவது. ஆகையினால வேதாந்தத்துக்கு வரணும்னா ஒண்ணு சரி வந்தாச்சுன்னா அவ்வளவு ஈஸியா பிரம்ம ஞானம் கிடைக்கிறது இல்ல. நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் அந்தக்கரண சுத்தியை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அந்தக்கரண சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 4 குவாலிபிகேஷன் சொல்லிருக்கு. சாதன சதுஷ்டய சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவனாலதான் வேதாந்தத்துக்குள்ள வர முடியும். அது என்ன சாதன சதுர்த்தயம்? 4 சாதன சதுர்த்தயம்னா 4 என்ன அப்படின்னாக்க நித்யானித்ய வஸ்து விவேகா இஹாமுத்ராப்த பலவோக விராகா சமதம உபரதி திதிச்சா சத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லி சமாதி சப்த சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படின்னு 4. இந்த 4 எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். ஆரம்பிக்கும் போது முதல்ல நித்யானித்ய வஸ்து விவேகத்தை பத்தி விஸ்தாரமாக ஒரு 20 ஸ்லோகத்துல சொன்னார். அதற்கு பிறகு ஒரு 70 ஸ்லோகம் எடுத்துட்டார் வைராக்கியத்தை பற்றி சொன்னார். அதற்கு பிறகு 3வது சாதனம் என்ன? சம தம உபரதி சிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த 6 விஷயங்களையும் இவன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது என்ன சாதாரணமா பார்த்தா சமஹா அப்படின்னாக்க மன கண்ட்ரோல் இல்லையா, மனோ நிகிரஹா அப்படின்னு சொல்லுவாங்க. தமஹா அப்படின்னாக்க இந்திரிய நிகிரகம், கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த பாக்கியந்திரியங்களை எல்லாம் இவன் தனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கான். அது போற போக்குல இவன் போயிடக்கூடாது. அப்புறம் உபதர்மாவோ உபரமஹா அப்படின்னாக்க உபரமஹான சந்நியாசம், ரொம்ப ஒரு வித்வான ஆட்டிடியூட், யாரோடைய ரொம்ப ஈச்சிக்காம இருக்கக்கூடியது அப்படின்னு இருக்கும். திதிக்ஷா அப்படின்னா எல்லாத்தையும் பொறுக்கக்கூடியது, இரிட்டேட்டா ஆகக்கூடாது. எல்லாம் அப்படிதான் இருக்கும். உலகத்துல எல்லாரும் இருப்பான். நம்மளை பார்த்து எவ்வளவு பேர் இருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இத மாதிரி பேசினா அவளுக்கு ஹர்ட் ஆகுது இல்லையோ. சோ யாரையும் ஹர்ட் பண்ணாமல் சீதமோ உஷ்ணவோ எல்லாத்தையும் சுகமோ துக்கமோ இதையெல்லாம் சகித்துக் கொள்ளுகின்ற தன்மை திதிக்ஷா. ஸ்ரத்தா குரு வேதம் இது எல்லாத்துலயும் ஒரு அசைக்க முடியாததான ஒரு நம்பிக்கை. அசைக்கவே முடியாது. யார் என்ன கேட்டாலும் சரி நான் முடிவு பண்ணதுதான்ற ஒரு நம்பிக்கை வேதத்திலையும் குருவனுடைய வாக்கியத்திலையும் வரணும். அதுக்கு பிறகு சமாதானம், எல்லாத்திலையும் ஒரு கமிட்டடாக கேட்கணும், கமிட்டடாக திங்க் பண்ணணும். ஏனோதானோ அப்படின்றதே கிடையாது. அது ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கிளாஸ் என்ன கிளாஸ் தான், அவ்வளவுதான். பாக்கி எல்லாத்தையும் அது உறவு எல்லாத்தையும் போகணும்.
இப்படிப்பட்ட கமிட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்றதுக்காக வந்தது. சமதமாதி சப்த சம்பத்தி, சமம் தமம் முதலிய 6 சம்பத்திகள், 6 சம்பத்து செல்வங்களை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. அதுல இப்போ சமத்தை பத்தி ஆரம்பிக்கிறார். சாதாரணமா நான் சொல்லிட்டேன், சமனாக மனோ நிகிரகம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவரை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறார். அவர் என்ன சொல்ல போறாருன்றத போன தடவை 92 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா? அதுல 94வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, சமோதமஸ்திதிக்ஷோ உபரதிஹி ஸ்ரத்தா ததப்பரம் சமாதானம் இதி ப்ரோக்தம் ஷடே வைதே சமாதயஹ. சமாதயஹா சமாதயஹா சமாதி சத்திய சம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? சமாதி அப்படின்னா சம முதலியன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 94வது ஸ்லோகத்துல ஆச்சாரியால் புரிய வச்சார். சமஹா தமஹா திதிக்ஷா உபரதிஹி ஸ்ரத்தா ததப்பரம் சமாதானம் அப்படின்னு ஒரு 6 கோட்டம் இதெல்லாம் சொல்லி இருக்கிறது. ஷடேவ ஏதே இந்த 7 தான் சமாதேகா சமாதேகா என்ற ஒரு பதத்தினால குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுச்சா? நம்ம எதா பேசணுமோ அதை ஸ்லோக ரூபேன அழகா சொல்லியிருக்காரு. அதுல இப்ப சமஹான்னா என்ன அப்படின்னா, இவர் அந்த சமஹாவை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக புரிய வைக்கிறார். மனஸ் கண்ட்ரோல்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்றது, என்னப்பா கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி எல்லாம் அது நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லணும் இல்லையோ, அதை சொல்வதற்காக வந்தார். ஏகவிருத்தியைவ மனசஹ ஸ்வலக்ஷ்யே நியதஸ்திதிஹி சம இத்யுச்யதே தத்பிஹி சமலக்ஷண வேதிபிஹி. சமத்தினுடைய லட்சணங்கள். லட்சணம்னா என்ன இல்லையா? ஒரு பொருளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் எப்படி புரிஞ்சுக்கணும்? லட்சணம்னா என்ன புரியணும். டெபினிஷன் அப்படின்ற அர்த்தம். டெபினிஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு பொருளை பத்தி நான் டிஃபைன் பண்ணா அதே அவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சந்தேகமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த டிஃபைன் பண்ணக்கூடிய வஸ்துல ஒரு தோஷம் கூட இருந்தாது. ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னா கூட அவனால அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம வளர்க்கிறோம்னா, ஒரு ஆபீஸ்ல போய் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்தோம்னாக்க அந்த டெபினிஷன் பாலிசியே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். லட்சணம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தர்க்க சங்கிரகத்துல ஒரு பசு அப்படின்னு சொன்னேன். பசுவை பத்தி சொல்லு அப்படின்னாக்க, நான் பசுலாம் எல்லாம் 4 கால் பிராணியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ 4 கால் பிராணி இருக்கு. நாய் கூட தான் 4 கால், கழுதை கூட தான் 4 கால், குதிரை கூட தான் 4 கால். இப்படி ஒரு எண்ணம் ஒரு மொழி. அது எப்படி டெபினிஷன் ஆகும்? ஆகாது. ஏன்? அதுல அதிவியாப்தி அப்படின்னு ஒரு தோஷம் வரும். நான் சொன்ன டெபினிஷன் அது கரெக்டா பசுக்கு மொத்தம் தான் போகணும். Define a cow, என்னுடைய வேர்ட்ஸ் எல்லாம் என்னது, it should be restricted to cow, it should not go beyond cow. போயிட்டுனா அவனுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் மைண்ட்ல இல்லையா? அவனுக்கு புரியாது. யதா கோஹோ சிங்கித்வம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது கொம்பு இருக்கிறதெல்லாம் ஆடுன்னா அப்ப காண்டாமிருகத்துக்கு கூட தான் கொம்பு இருக்கு, எருமைக்கு கூட தான் கொம்பு இருக்கு, காளமாடுக்கு கூட தான் கொம்பு இருக்கு, ஆட்டுக்கு கூட தான் கொம்பு இருக்கு. இப்படி எத்தனையோ மிருகங்களுக்கு இருக்கு. கொம்பு உடையதுதான் பசு அப்படின்னு சொன்னாக்க இட் இஸ் ஷார்ட் ஆஃப் கரெக்ட் டெபினிஷன் இல்லையா? தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? அதிவியாப்தி தோஷம். நான் சொன்ன டெபினிஷன் எது வரைக்கும் வியாபிக்கணும்? அந்த கவு வரைக்கும் தான் போகணும். அந்த கப்பை தாண்டி போக கூடாது. அந்த கப்பை தாண்டி போயிடுச்சு, இப்போ எழுதுக்கு போயிடுச்சு, காலைக்கு போயிடுச்சு, காண்டாமிருகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய டெபினிஷன் தப்பு அப்படின்னு. சரி, கோஹோ சிங்களத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? பிரவுனா இருக்கிறதெல்லாம் கூட அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் தெரியாது. அது பால்ஷா. அதை வச்சுட்டு நான் எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? உங்க ஒரு கோக்கு பிரவுன் கலர்ல இருக்குன்றதுனால நான் எப்படி போய் எழுதணும்? அது மாதிரி ஷார்ட்டாவும் இருக்கக்கூடாது. அது வெளியில தாண்டியும் போகக்கூடாது, ஷார்ட்டாவும் போகக்கூடாது. அதே மாதிரி அசட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன அப்படின்னா ஏகசபத்துவம். ஒரு கால்ல ஹூஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு ஹூஃப்னா லாடம், ஒத்தை குழம்புதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லவே இல்லை, ரெட்ட குழம்பு இருக்கும். எல்லா மாடுக்கும் ரெட்ட குழம்பு இருக்கும் இல்லையா?
அப்ப என்னாச்சு, நான் சொன்னது போராத போயிட்டு தப்பாக போய்விட்டது இப்படின்ற ஒரு தோஷம் வரும். இப்படி எல்லாம் அத்தியாப்தி தோஷம், அதிவியாப்தி தோஷம் இல்லையா, அசம்பவ தோஷம், இப்படி எல்லாம் தோஷங்கள் இல்லாத சொல்லணும். அப்ப என்னதான் சொல்றது அப்படின்னா, கோஹோ சாஸ்நாதி மத்வம், பொங்கர கழுத்து இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆடு அப்படின்னு சொல்லிட்டேன். வேற எந்த ஒரு மிருகத்துக்கும் வராது. இப்படி எல்லாம் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் டிசைன் பண்ணணும். இதுக்கு பேர் லட்சணம்னு பேரு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, சமத்தை பத்தி லட்சணம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா பெரிய யார் சொல்லியிருக்கார்கள், சம லட்சண வேதிதிகி, இந்த லட்சணத்தை நன்கு அறிந்தவன், இந்த சமத்தினுடைய லட்சணத்தை நன்கு அறிந்தவர்கள் யாரு, நம்ம முன்னோர்கள், ரிஷிகள், வேதத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் இல்லையா, அவர்கள் சொன்னதான் நான் ஒத்துக்கொள்ள முடியும். ஆலன் கண்ட்ரி எதையாவது சொல்லிட்டு போயிடுவான், நான் எனக்கு அப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் யோசிச்சு பார்த்தாருனாக்கா 1000 சந்தேகம் வரும். ஆகையினால ஒரு டெபினிஷன் வேதத்துல ஒருத்தர் சொல்றாருனாக்கா அது கரெக்டா இருக்கணும். இப்படி இந்த சம லட்சணத்தை அறிந்தவர்கள் சமம் என்று எதை கூறுகிறார்கள் தெரியுமோ அப்படின்னு கேட்டார். எதை, ஏகபிருத்தியாயேவ மனசா, எண்ணத்தோட இருக்கக்கூடிய மனசு, ஒரே விருத்தி. அந்த விருத்தி என்ன, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மன் தான் நான் அப்படின்ற ஒரே எண்ணம். அதை தவிர வேறு எண்ணமே கிடையாது. அது பத்திரம் இல்ல. ஸ்வலட்சியே நியதஸ்திதி, சொன்னது மட்டும் இல்ல, அதிலேயே இருந்து காட்டணும். சமாதி நிலையிலேயே இருந்து பிரம்ம நிலையிலேயே நினைத்துக் கொண்டு பிரம்ம நிலையிலேயே இருந்து காமிச்சு என்பது இருக்க, இதைத்தான் வேதாந்த விஞ்ஞான சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த நிலையில இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் உண்மையிலேயே சமம்னு பேரு. நீங்க என்ன சார் வேதாந்தம் படிக்கிறவனுக்கு ஒரு டெபினிஷனை கொடுக்குறீங்களா, இப்ப சமம்னாக்க இதுதான் சமம் அப்படின்னு, இதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்கணும் அப்படின்றதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். சதாசலவன் இனிமேல் பட்டு வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா பாக்கி எல்லாம் புத்தி போகல, அந்த பிரம்மத்திலேயேதான் இருக்கணும் அப்படின்றத சொன்னோம். இப்படிப்பட்டதுக்கு பேர் தான் சமம். இந்த சமத்தை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணாங்க. இது யார் யாருக்கு இந்த சமம் என்ற குணம் இருக்கிறது, இந்த குவாலிபிகேஷன் யார் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன சொல்றோம், மனம் அடங்கி விருத்தி அடங்கி தன்னுடைய லட்சியத்திலேயே ஸ்திதியாக இருக்கிறது தான் சமம் அப்படின்னு சத்பிகி சத்துக்கள்லாம் சொல்லிவிட்டார்கள். சமலட்சண வேதிபிகி, சமலட்சணத்தை தெரிந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்ப சொல்லிட்டாங்க, இதை நாம புரிந்து கொள்ள வேண்டுமே, அதுக்குன்றதுக்காக ஆச்சாரியர்கள் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ற. இந்த சமத்தை அறிவதற்கு 3 விஷயங்கள் இருக்கு. உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரி. எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாருமே பான் வித் சேம் இன்டெலிஜென்ஸா கிடையாது. சில பேருக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில பேருக்கு சாதாரணமா இன்டெலிஜென்ஸ், ஆனா புரியாதுன்னு தான் சொல்ல முடியாது, புரிஞ்சுருவான். கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னாக்கா புரிஞ்சுருவான். எப்படின்னா சில பேருக்கு ரொம்ப எஃபர்ட் போடல. இந்த சமத்தையும் 3 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமத்தின் லட்சணத்தை எப்படி பிரிக்கலாம், உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு 3 விதமாக அந்த லட்சணத்தை அறிந்த பண்டிதர்கள் நிரூபிக்கிறார்கள். எப்படி நிரூபிக்கிறார்கள், உத்தமோ மத்தியமச்சைவ ஜெகன்யைதி சத்ரிதா நிரூபிதோ விபஷ்டத்பிஹி தல்லக்ஷணவேதிபிஹி. உத்தமஹா, எல்லாத்தையும் உத்தம பக்தன்னு ஒருத்தர் இருப்பான், மத்தியம பக்தன்னு ஒருத்தர் இருப்பான், எல்லா ஃபீல்டுலயும் இருக்கிறது தானே. அதே மாதிரி இந்த சமத்தை அறியவர்களையும் 3ஆக பிரிக்கலாம். உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு பிரிக்கலாம். 3ஆக அதை பிரிக்கலாம், 3 விதமாக அதை பிரிக்கலாம் என்று விபஸ்திதிஹி நிரூபிதா, விபஸ்சித்துக்களால நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு. விபஸ்சித்தீஹி அப்படின்னா விபஸ்சித்தேனாக்கா அறிவாளி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அறிவாளிகளால அப்படின்னா முன்னோர்களால. நம்மளுடைய மதத்துல நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எல்லாம் அறிவாளிகள், நம்மள விட அறிவு ஜாஸ்தி. முன்னோர்களுக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா அவெல்லாம் ரொம்ப பெரியவா. இந்த மிச்ச ஃபீல்டுலாம், இந்த லௌகிக்க ஃபீல்டுலாம் அப்பாவை விட பையன் நல்லா படிச்சானாக்கா அவன் நிறைய படிச்சிருக்கான், அப்பாவை விட அவன் ரொம்ப வருஷத்துக்கு சொல்லிடுவான். தாத்தாவோட தாத்தா ஒண்ணுமே இல்லை, கிராஜுவேட் அப்படின்னு அசட் தரலாம் நம்ம சில கிடையவே கிடையாது.
அப்பாவோட கம்பேர் பண்ணும்போது நிறைய இருக்கு. எங்க தாத்தாவோட கம்பேர் பண்ணும்போது எங்க அப்பா கொஞ்சம் குறவுதான். இப்படி நம்மளுக்கு பரம்பரையா வரக்கூடியதாக ஒரு விஷயம் இல்லையா? இப்படி இருக்கிறதுனால இப்ப என்னாச்சு, 3 விதமாக இருக்கிறது இல்லையா? உத்தம அதிகாரி, சில பேர் உத்தம அதிகாரியாக இருக்கிறாங்க, இல்ல படித்த காந்தியில் இருக்கக்கூடியவர்கள் உத்தம அதிகாரியாக இருக்கிறார், சில பேர் மத்தியம் அதிகாரிகளாக சில பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறத இந்த அறிவாளிகள் எல்லாம் இருக்கிற நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி தீர்மானம் பண்ணாங்க? இப்படி 3 விதம் இருக்குப்பான நம்ம முன்னோர்கள் தீர்மானம். அறிவாளிகள் விட அறிவில் சிறந்தவர்களான அறிவாளிகளால தீர்மானம் செய்யப்பட்டது. சமத்தில் 3 வகை இருக்கிறது, ஒன்று உத்தமம், ஒன்று மத்தியமும், ஒன்று அதமம் என்று. அப்படின்னு தத்தல்லட்சண வேதிவிதி அப்படின்னாரு. அந்த லட்சணத்தை நன்கு அறிந்தவர்களான அறிவாளிகளால கூறப்பட்டது. இதை நீ கொஸ்டின் பண்ணணும். அது என்ன உத்தம அதிகாரித்தம்னா என்ன அப்படின்னா, ஸ்வவிகாரம் பரித்யஜ்ய வஸ்து மாத்ரதயா ஸ்திதிஹி மனசஹாச உத்தமா சாந்தி பிரம்ம நிர்வாண லட்சண. வேதத்துல எல்லாம் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னு சிதப்பிரஜ்ய கா பாஷா சிததி கிம் பிரபாஷேத அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். ஆச்சாரியால் அவனுக்கு சிதப்பிரஜ்யத்துல அவனுக்கு சொல்ல கீத ராகபய புரோதா சிதரீர்முனி மிச்சதே அப்படின்னு சிதப்பிரஜனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா. 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகத்துல அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தார் இல்லையா? அதுல சொல்லிக் கொடுக்கும் போது அவர் என்ன கடைசியில முடிச்சார் அப்படின்னாக்க, பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னு. பிரம்ம நிர்வாணம், பிரம்ம சாட்சா்காரம், பிரம்மம் எனக்கூடிய நிர்வாணம் அப்படின்னாக்க அர்த்தம். நிர்வாணம்ன்ற ஒரு பதம் பௌத்தம் யூஸ் பண்ற பதம். நிர்வாணம்னா முக்தின்னு அவங்க யூஸ் பண்றோம். அது எப்படி வந்தது அப்படின்னா, வானம்னாக்கா சரீரம், தோல சூக்ஷ்ம காரண சரீரம். இந்த சரீரத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணி இது வரைக்கும் நான் ராஜகோபால் அப்படின்ற புத்தி இருக்கு இல்லையா? அந்த புத்தியில என்னுடைய மனசு எனக்கு நான் பிராமணன் அப்படின்ற ஒரு புத்தி இருக்கு. நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவன் அப்படின்ற ஒரு எண்ணமானது எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த பாடி தான் என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸ்தூல சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க. இதுக்கு பேர் பானம். இந்த சரீரத்துக்கு பேர் பானம். பானம் நாம சரீரம் அர்த்தம். நிர்பானம் அப்படின்னா இந்த 3த்தையும் தள்ளி பார்க்கக்கூடிய நிர்வாணம். அப்பதான் மோட்ச நிலை. இந்த 3 சரீரத்துக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி ஸ்தூல பிரேக்கர் கிரீமர் ஸ்லீப்பர் அப்படின்றதுக்கு வேறானதான ஒரு நிலை நான். அதுதான் என்னுடைய உண்மையான நிலை. இந்த நிலையை அறிவதுதான் நிர்வாண நிலை அப்படின்னு. இந்த நிலையை நாம வேதாந்தத்துல சொன்னா பிரம்ம நிலை, பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு சொல்றோம். இப்படி பிரம்ம நிர்வாணத்தை லட்சணமாக கொண்டிருக்கிறது எது? உத்தம லட்சணம். அதுதான் உத்தம லட்சணம். அவர்கள் என்ன பண்றாங்க? ஸ்வவிகாரம் பரித்யஜ்ய. மனசுன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களுடன் கூடியது. அந்த மனசுல அந்த எண்ணம் வராம அது பிரம்மமாகவே ஆகிவிட்டது. மனசே இல்ல, அங்க இருக்கிறது பிரம்மம் தான். இங்க ஸ்வவிகாரம் பரித்யஜ்ய, தன்னுடைய எண்ண அலைகள் தாட் அப்படின்றதே இல்லாமல் இல்ல பரித்யஜ்ய. அது மாதிரி ஒரு நிலை வருமா அப்படின்னா வரும். வேதாந்தத்தை படிக்க வரும். அப்புறம் வஸ்து மாத்திரத்தையா ஸ்திதி, அது என்ன வஸ்துவை நினைக்கிறானோ அந்த வஸ்துவாகவே மாறிவிடுகிறது. பிரம்ம நிலையிலேயே ஸ்திதி, அதிலேயே இருந்து கொண்டு அசையாமல் மாறாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மனசகா. இப்படிப்பட்ட மனதை வைத்துக் கொண்ட மனசகா ஸ்வவிகாரம் பரித்யஜ்ய, மனதானது தன்னுடைய விகாரத்தை விருத்தியாக பரிணமிப்பதை விட்டுவிட்டு வஸ்து மாத்திர கரணம், அந்த பிரம்ம வஸ்துவாகவே மாறி அதிலேயே நிலை கொண்டு ஸ்திதி, நிலை கொண்டு இருப்பது எதுவோ அதுக்கு பேர் தான் பிரம்ம நிர்வாண லட்சணா. அதுதான் உத்தமா சாந்தி. இது உத்தமான சாந்தி. இதை நாம வேதாந்தத்துல எப்படி சொல்றோம்? நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்றோம். ஒரு விதமான விகல்பகமும் இல்லாத அந்த சமாதி நிலையில போய் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பேதமும் தெரியவே இல்லை. இப்படி இருக்கக்கூடியது நிர்விகல்பக சமாதி அப்படின்னு. அடுத்தது
உத்தமா சொல்லியாச்சு. இப்ப மத்தியமம் அப்படின்னா என்ன இல்லையா? பிரத்யக் பிரத்யய சந்தான பிரவாஹகரணம் தியஹா யதேஷா மத்தியமா சாந்தி சுத்த சத்வ ஏக லக்ஷணா. பிரத்யக் பிரத்யய, பிரத்யக் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது, பராக் அப்படின்னா வெளியில இருக்கு, உள்ள இருக்கக்கூடியது. இந்த வெளியில நீ தெரியக்கூடியது இந்த சரீரம் இல்ல, இது வெளியில உள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அது எங்க இருக்கு? நாபிக்கு மேல இருக்கு இல்லையா? அப்படி உட்கார்ந்தா மத்திய ஆத்மனி திஷ்டதி அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிர்வ அபூமுகா ஈசானோ பூதகோபியஸ்ய அப்படின்னா வேதாந்தங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. நமக்கு வேதமானது அதோ நிஷ்யாபி தஸ்யாந்தே நாபியாமுபரிதிஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத். இந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்னுடைய ஹிருதயத்துல இருக்கு. இதுதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லியா? அந்த பிரம்மத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆத்மா, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மா இல்லையா? பராஞ்சிகானி எதுமே ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பஷ்யதி ந அந்தராத்மன் கஷ்டித் தீரஹா. யாரோ ஒரு தீரன் இந்த அந்தராத்மாவை பிடிச்சுக்கிறான். பிரத்யேகாத்மா தான் அந்தராத்மா. அந்த பிரத்யா அந்த ஆத்ம விஷயமான அந்த ஞானத்தை சந்தான பிரவாகரணம், அதிலிருந்து நழுவவே கூடாதுன்னு திருப்பி 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 அதுல வந்துடுறேன். நான் எப்படி எங்க போனாலும் புத்தி போச்சுனாலும் திருப்பி திருப்பி சஜாத்திய பிரத்யம் அதுலயே அந்த பிரம்மத்திலேயே இருந்து கொண்டே இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கேன். இந்த முயற்சியோட இருக்கக்கூடியதுக்கு சுத்த சத்வ ஏக லட்சணா, கலப்பில்லாத சுத்த சத்துவகுணத்தோட இருக்கிறவர்கள் இதை பண்ணுவார்கள், இதை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இதுவும் அதுவும் என்னன்னா அதுல அவன் மனசுன்றதே இல்ல, பிரம்மமாகவே ஆயிட்டான். இதுல நான் பிரம்மமாகணும் பிரம்மமாகணும் பிரம்மம் தான் ஆனந்தம் ஆனன்னு ஒரு முயற்சியானது கூடவே இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு சதிகல்பக சமாதி அப்படின்னு பேரு. இதுக்குதான் மத்தியம சமஹா அப்படின்னு பேரு. இன்னொன்னு சொன்னார், அது என்ன? அதமஹா, அதையும் சொல்லணும். விஷய வியாவிருத்தி ஸ்ரவண ஏக மனஸ்திதி மனச்சேதரா சாந்தி மிஸ்ரசத்வைக லக்ஷணா. விஷய வியாபிருத்தி வியாபிருத்தின் தியக்த்வா, விஷயத்திலேயே புத்தி போகுது. எப்ப பார்த்தாலும் குடும்பம், வீடு, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, நாளைக்கு ரெண்டாவது ஃபங்க்ஷன், அதுக்கு அரேஞ்ச் பண்ணோம், நாளைக்கு பூஜை, இப்படின்னு எப்ப சதா சர்வகாலமும் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா விஷயங்களிலே விஷய வியாபாரங்களிலேயே போயிருக்கு. முதல்ல நிறுத்தணும், நிறுத்துங்க. என்ன விஷய வியாபிருத்தின் தியக்த்வா, அதை முதல்ல தியாகம் பண்ணிட்டு ஸ்ரவணைக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்ரவணம், எப்ப பார்த்தாலும் வேதாந்தா கிளாஸ் இல்லையா? இப்படி சொல்லிருக்கு அப்படி சொல்லி இது மாதிரி சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சதா சர்வகாலமும் வேதாந்த சிந்தையே ஆஸ்மிருதே ஆமிருதே ஆஸ்மிருதே காலம் நினைவு இருக்கிற வரைக்கும் மரணம் வரைக்கும் என்ன பண்ணணும்? வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கணும். அந்த வேதாந்த சிந்தனை இருந்துட்டே இருந்தாதான் அவன் சாகும் பொழுது அகம் பிரம்மாஸ்மின்றது அவனுக்கு குறிப்பிடும் இல்லையா? அவர் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா சாகும் போது நீ என்ன நினைக்கிறியா அதுதான்டா சாகும். நீ பாட்டுக்கு இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தா நீ சாகும் போது என்ன நினைப்ப? டாக்டரை பத்தியும் பணத்தை பத்தியும் இப்படியேதான் புத்தி போச்சுன்னா இன்னொரு ஜென்மா நீ வந்து சொல்லிக்கணும். திருப்பி போகும்பொழுது அந்த பிரம்ம சிந்தனையோட போகணும்னா நீ என்ன பண்ணணும்? நாள் முழுக்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நாள் முழுக்க அதை பிராக்டிஸ் பண்ணோம்னா வேற எதுலயும் சிந்தனை போகக்கூடாது. அதெல்லாம் வரும், சாப்பாடு வரும், போகும், அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த காலத்திலயும் அப்படியே வேதாந்தத்தை நினைச்சுட்டே போங்க. கடைக்கு போகும்போது வரும்போது எல்லாம் அந்த வேதாந்தத்திலேயே உபனிஷத் வாக்கியத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கக்கூடியது இருக்கு இல்லையா? ஸ்ரவணைக மனஸ்திதி, இந்த ஸ்ரவணத்திலேயே மனச ஏகஸ்திதியாக வைத்துக் கொண்டிருந்தீர்கள். அது என்ன? மிஸ்ரசுத்வம் தான். மிஸ்ரசுத்வம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா ஸ்ரவணம் ஒண்ணுத்திலேயே மனசு இருந்தா கூட அதுலயும் சத்துவ குணத்தோட கலப்பு வந்துதான். மிஸ்ர தத்துவம் தான், கலப்புள்ள சத்துவ குணத்தை தான் குறிக்கிறது அந்த மனசு இல்லையா? அதுதான் இதரா சாந்தி, அதுதான் இதரா. அந்த மூணாவது நான் சொல்லாம விட்டேனே அதம லெவலுக்கு தான் இது ஞாபகம் வச்சுக்கலாம்.
சமால எந்த கேட்டகரியில இருக்கான்னு பாருங்க. இல்ல அதமா சாந்தி, இதுதான் அதமா சாந்தி அப்படின்னு சொன்னார். விஷய வியாபிருத்தின் த்யக்வா ஸ்ரவணைக மனஸ்திதி மனசைதரா சாந்தி விஸ்வசத்வைக லட்சணா அப்படின்னு சொல்லி, இப்படி மனசுல விருத்தியே ஏற்படாமல் பிரம்மமாகவே மனசாகிவிட்டதே ஆனால் அதுக்கு உத்தமமான சாந்தின்னு பேரு. அதுதான் உத்தமமான மாஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. அதுக்கு நிர்விகல்பக சமாதி அப்படின்னு பேரு. கொஞ்சம் கலப்பு இல்லையா இருந்ததுன்னா அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி இந்த வேதாந்தத்தை கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு அப்பப்போ இறங்கி போக வேண்டியது, காரியத்தை கவனிக்க வேண்டியது, திருப்பி வந்துட வேண்டியது சமாதி நிலைக்கு. அப்படி வந்தானே ஆனா சவிகல்பக சமாதி, அது மத்தியமமான சமாதி அப்படின்னு பேரு. மூணாவது என்ன அதமமான சமாதின்னு ஒண்ணு இருக்க, அது என்ன சார் அதுன்னா, அது எல்லா குணங்களும் அங்க இருந்த போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சத்துவ குணத்தை மேலோங்கி சிரவணத்துல அப்படியே ஈடுபட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் கிளாஸ், எப்ப பார்த்தாலும் வேதாந்த புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறது, இப்படி தன்னுடைய மனசை அங்க இங்க சந்திர விடாம பிரயத்தனம் பண்ணி கொண்டே இருக்கிறது அப்படின்றதுக்கு அது கம்பேர்ட் டு அதர் டூ இது லோயர். கம்பேர்ட் டு விஷயம் இது ரொம்ப வசதியான சிந்தனை, அது வேற விஷயம். அந்த நிலைமைக்கு வரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜுக்கு போய் தேர்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இப்படி சமமானது 3 நிலைகளாக கருதப்பட்டது. பட்டு பிராச்ய உதீச்சாங்க சத்பாவே சமஸ்தித்யதி நான்யதா தீப்ரா விரக்தி பிராச்யாங்கம் உதீச்யாங்கம் சமாதயः. பிராச்ய உதீச்ய பிராச்யே இல்ல பிராச்யை திசே நமஹ உதீச்சை திசே நமஹ தட்சிணாய் நமஹ அப்படின்னு நம்ம பண்றோம். சந்தியாவந்தனத்துல பிராச்சி அப்படின்னாக்க கிழக்குன்னு அர்த்தம், பிரதீச்சி அப்படின்னாக்க மேற்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் அதை விஸ்தாரம் பண்ணுவோம். முன்னாடி அப்படின்னாக்க பிராச்சி, பின்னாடி அப்படின்னாக்க மேற்கு அப்படின்னு வச்சிருக்கோம். முன்ன பின்ன. முன்ன அப்படின்னு அர்த்தம் பூர்வாங்கம். பூர்வாங்கம் பண்ணிதான் உத்தராங்கத்துக்கு வரணும். முதல்ல எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும், முதல்ல பிராசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் சூரியஸ்டமம் அப்படின்னு பண்ணி நம்மளே சுத்தப்படுத்திக்கணும். நான் பண்ண இது ராத்திரியா சுத்தம் பாவம், ராத்திரி நான் பண்ண பாவங்கள் எல்லாம் இப்போ இந்த பகல்ல போகணும் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்புறம் நம்மளை நாமே சுத்தி பண்ணிட்டு, அதற்கு பிறகு அந்த காயத்ரியை சொல்லி அந்த அர்க்கியத்தை விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு தடவை பிரம்ம சிந்தனை, ஆதித்யோ பிரம்மா, அந்த ஆதித்யம் தான் பிரம்மா, பிரம்மைவஸ்மி, நானே அந்த அத்வைத சுரூபமான பிரம்மா, எனக்கு இந்த நிர்விகல்ப சமாதி வேணும் அப்படின்ற அர்த்தத்துல அத நம்ம பண்றோம். இதெல்லாம் பூர்வாங்கம். இதெல்லாம் எதுக்கு பூர்வாங்கம்? காயத்ரி ஜபம் மனசுல நிக்கணும். அந்த காயத்ரி ஜபம் நிக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? 10 பிராணாயாமம் பண்ணணும். 10 பிராணாயாமம் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும்? பிராணமானது மனசை கட்டுப்படுத்தும். சாதாரணமா நேரம் உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணா ஒரு 15-20க்குள்ள மனசானது வேதத்தை உண்டு பண்ணும். பிராணாயாமத்தை நீங்க பண்ணீங்கன்னா, பூர்வாங்கமான பிராணாயாமத்தோடு நீங்க பண்ணீங்கன்னா அந்த காயத்ரி ஜபமானது நல்லா ஒரு 40-50 வரைக்கும் நீங்க ஒழுங்கா பண்ண முடியும். அந்த பிராணனை கண்ட்ரோல் பண்ணாக்கா மனசு அடங்கும். அது எப்படி தெரியுது அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிள் ஒருத்தர் வந்தாரு, வந்த உடனே சார் உங்க பையன் செத்து போயிட்டான் சார் அப்படின்னு சொன்னார். ஆர்பியில இருக்கான், உங்க பையன் தானே சார் கோபால்? ஆமாம் சார், அவன் சொன்னது மனசுக்கு தானே சொன்னாரு. பையன் செத்து போயிட்டான்றத எங்க நீங்க ரிசீவ் பண்ணீங்க? மைண்ட்ல ரிசீவ். எப்படி சார் உங்க பிராணன் ஆனது போய் நீங்க ஏன் சார் அவரை எமோஷனலா பட்டுன்னு போயிட்டீங்கன்னா, பிராணனுக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் அப்படின்றது தெரியுது இல்லையா? அந்த மனசே கொஞ்சம் கெட்டியான மனசா இருந்ததுன்னு வச்சுங்க. அதே ஆள் வந்தார். வந்த உடனே இந்தப்பா என்ன கேட்டாரு, எந்த கோபால் கரெக்டா சொல்லு அப்படின்னு ஒரு நிமிஷம் எமோஷன் ஆகல. அவர் இன்டலெக்சுவல் அப்பா அவர் கேட்கிறார். ஆமா சார், டி கோபால். பையன் டி கோபால் இல்லையா? என்னுடைய பையன் டி கோபால், நாட் டி கோபால். கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணு, போன் பண்ணு அப்படின்னு. சாரி சார் டி கோபால். இப்ப என்னாச்சு? இதே நியூஸ் ஒருத்தருக்கு டெஸ்ட் நியூஸா இருந்தது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, இன்டலெக்சுவலா அதை பண்ணாரு. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, பிராணாயாமத்தினுடைய பலத்தினால மனசானது பலம் பெறுகிறது அப்படின்னு தெரியுது. ஆகையினால் இந்த பிராணாயாமத்தை பண்ணீர்களேயானால் உங்களுடைய மனசானது
ஓட்டமானது கொஞ்சம் ஸ்லோவாக, மனசுக்கு அதுதான் எக்ஸசைஸ். மனசுக்கு தனியா நீங்க எக்ஸசைஸ் செய்வீங்க. பிராணனை கண்ட்ரோல் பண்ணா மைண்டுக்கு எக்ஸசைஸ். நீங்க உடம்புக்கு பலு தூக்குவீங்க, பஸ்தி தண்டாலாம் பண்ணுவேன் நானு. ஆனா மனசுக்கு என்ன பண்ணும்? பிராணாயாமம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். இதெல்லாம் தான் மைண்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இல்லையா? இப்படி பிராணனுக்கு பூர்வாங்கம் உத்தராங்கத்தோட ஒரு காரியம் பண்ணாதான் அந்த காரியமானது ஏக்கம். இந்த விஷயங்களை எல்லாம், இந்த சாந்தி, பூர்வாங்க சாந்தி, உத்தராங்க சாந்தி எல்லாம் சித்திக்கணுமே. ஆனால் என்ன ஆகும்? நீங்க வைராக்கியத்தோட முதல்ல சொன்னது விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் சொன்னது. பின்னாடி சொல்ல போற சமதமாதி சித்த சிம்பத்தி, இப்படி பூர்வாங்கம், உத்தராங்கம், முன்னங்கம், பின்னங்கம் இது இருந்தாதான் சம சித்திக்கும். சமமானது எக்கியத்தை உங்களுக்கு சாதன சதுஷ்டயத்துல ஒன்னா இருந்தாலும் நடுவுல விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், மூச்சுத்துவம் இருந்தாலும் அதுல நடுவுல இருக்கக்கூடிய சமமானது முன்னையும் பின்னையும் சேர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். எத்திர எத்திர பூர்வாங்க உத்தராங்க சாந்தி தத்திர தத்திர மனசாந்தி சமஹா சாந்தி அப்படின்னு தெரியாது. ஆகையினால முன்னங்கம் பின்னங்கம் இது எல்லாம் இருந்தாதான் சாந்தியானது சித்திக்கும். அந்யதா அந்யதா இல்லன்னா சித்திக்காது அப்படின்னு என்ன பண்றது? தீவிரா விரக்தி பிராச்சியாங்கம் உதீச்சியாங்கம் தமாதயா. இதுக்கு முன்னாடி சொன்ன பூர்வாங்கமான அந்த வைராக்கியத்தை நினைச்சீங்க. தீவிரமான வைராக்கியம் தான் பூர்வாங்கம். உத்தராங்கம் என்ன? தமாதயா, தம, பிரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். ரெண்டு பூர்வாங்கம் உத்தராங்கத்தோட பண்ணாதான் சமமானது சித்திக்கும் அப்படின்னு சொன்னார். இப்ப அதுக்கு மேல இப்ப சொல்ற இந்த சாந்தி ஏற்படணுமே ஆனால் எனக்கு மனசு கண்ட்ரோல் ஆகணும்னா என்ன பண்ணணும் நானு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லப்படுறார். காம க்ரோதஸ்ச லோபஸ்ச மதோ மோஹஸ்ச மத்சரஹா நஜிதா ஷடிமே ஏன தஸ்ய சாந்திர்ன சித்யதி. சாந்தி அடையறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல யாருக்கு சாந்தி இருக்காது அதை தெரிஞ்சுப்போம். யாருக்கு சான்ஸே கிடையாது வேதாந்தத்துல தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதுல இருந்து நான் முதல்ல விடுபட்டுக்கலாம், அப்புறமா யோசிக்கலாம் வேதாந்தத்துக்குள்ள வர்றதுக்கு. எதுலாம் சாந்தியே கிடைக்காதுன்னா காமம், ஆசை. ஆசை இருக்கிறவன் இல்ல, அந்த ஆசை எப்படி வருது, ஆசைனா என்ன அப்படின்னு பாக்கணும். டெபினிஷன் என்ன, ஆசைக்கு லட்சணம் என்ன, அது தெரியாம சும்மா ஆசைன்னா ஏதோ ஆசைன்னு அப்படியே ரெண்டு கட்டான புரிஞ்சுட்டு போக முடியாது. வேதாந்தத்துக்கு வந்து எல்லாத்தையும் தீர்க்கமாக தீர விசாரித்து புரிந்து கொள்ள வேண்டியது கடமை இல்லையா? காமஹான்னா என்ன சொல்றது சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா, காமியத்தே ஜனைகி இது காமஹா. எல்லா மனுஷர்களும் எதை நினைத்து ஆசைப்படுகிறார்களோ அதுக்கு பேர் காமம். யதா சொர்க்காதௌ, சொர்க்கம் முதலீடுகளோடு ஆசைப்படுவது. எனக்கு பெண் டிவி வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், எனக்கு பால் சம்பாதிக்கணும், ஆசைகள் எல்லாம் படுவதான இதுக்கு பேர் தான் ஆசை அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஷ்ட விஷய அபிலாஷா காமஹா. தனக்கு என்ன விஷயத்து மேல ஆசை இருக்கிறதோ அதை அடையணும் என்று நினைப்பதற்கு பேரு காமம் அப்படின்னு பேரு. இந்த காமம் இல்லன்னா சங்கத்தினால வரக்கூடியது காமம். முதல்லயே பையன் பண்ணணும் முன்னையே முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ரெண்டு பேரும் அரேஞ்சு மேரேஜ், ரெண்டு பேரும் பாக்குறாங்க, கல்யாணம் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுகிறார். எதனால வந்து இந்த ஆசை? அவன் பிளான்லயே இல்லையே இல்ல. ஆனா எப்படி வந்து சங்கத்தினால வருகிறது இல்லையா? ஒரு ஆளை பாக்குறாங்க, டெய்லி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, அதனாலதான் ஸ்திரீகள்லாம் வேலைக்கு போறாருன்னு நம்ம சொல்றோம். போயிட்டே இருக்காங்க, பக்கத்துல பாத்துட்டே இருக்காங்க, பார்த்தா அவன் அறியாம அவன் மேல ஆசை வந்துடுது. சங்காத் ஜாயத்தே காமஹா, காமாத் க்ரோதோ விஜாயத்தே, क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृतिभ्रंशः, स्मृतिभ्रमः, स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् विनश्यति. பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ராத்திரி தூக்கத்துல கூட மறக்க கூடாது. ஸ்லோகத்தை சங்காத் சஞ்சாயத்தே காமகா. இருக்காக்க
பக்கத்துல பார்க்க முன்ன அறியாம ஒரு சங்கம் இல்லையா. இப்ப நல்ல விஷயத்துக்கு நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். பாத்துக்காரோ அவங்களும் ஒருத்தருக்கு பார்க்காதவா சங்கத்தினால ஏற்பட்டது அப்படியே தீர்க்கமா போயிடுறது. என்ன இவள் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் இவள் இல்லைன்ற அளவுக்கு போயிட்டு இந்த சங்கம் இருக்க. சங்கா சஞ்சாயத்தை சம்ஜாயத்தை நன்கு உண்டாகிறது காமஹா. அந்த காமமானது நிறைவேறவில்லை என்றால் ஒருத்தரை பார்க்கலாம், அவன் மேல ஆசை வருது, பண்ணணும்னு நினைக்கிறான், அது கிடைக்கலன்னாக்க இவளுக்கு கோபம் வருது. என்னமோ ஒரு கோபம் வருது. கோபம் வந்துட்ட உடனே அவன் என்ன பண்றா, இல்ல கோபம் வந்துட்டா சங்கா சஞ்சாயத்தை காமா குரோதோ விஜாயத்தை, குரோதமானது அதிலிருந்து உண்டாகிறது. குரோதா பவதி சம்மோகம், அவன் புத்தி கெட்டு போயிடுச்சு. சம்மோகம் எது ரைட்டு எது தப்புன்றது அவனுக்கு தெரியல. அதே மோகம் சம்மோகம் வந்துருச்சு, மோகம் வந்துருச்சு தெரியல. நான் கூட அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள், அமெரிக்கால போயிட்டே இருந்தான் ஒருத்தர் சொன்ன எக்ஸாம்பிள். போயிட்டு முன்ன இருக்கிறவன் எப்படி இப்படி 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 காரை இரிட்டேட் பண்ணிதான் உட்காந்தான். பின்னாடி வந்த டிரைவருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. அவன் என்ன பண்ணான், ஒரு ஸ்டேஜ் இறங்கி அந்த டிரைவரை சுட்டுட்டான். இரிட்டேஷன்ல ஏன் ஒரு நிமிஷம் அவனுக்கு புத்தியில என்ன வேலை செய்யல, அந்த புத்தி அந்த கோபமானது அவனுக்கு புரிஞ்ச. அதுக்கப்புறமா அவன் ரியலைஸ் பண்ணிட்டு அந்த துப்பாக்கி கீழே போட்டு தலையில கை வச்சு சாரி 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 சாரின்னு கத்தி உட்கார்றான். ஏன் நடந்தது, ஒரு க்ஷணம் இல்லையா. அந்த ஒரு க்ஷணத்துல அவனுக்கு சம்மோகமா இருந்தது. அந்த குரோதமானது அவனுக்கு சம்மோகத்தை உண்டு பண்ணும். சம்மோகத்தை உண்டு பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இவன் படிச்சது, இவன் அப்பா அம்மா வளர்த்தது, இவனுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் மறந்தான். ஸ்மிருதி பிரம்ஷா இல்லையா, எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கான், எல்லாம் தெரியும். அந்த கோபத்துல திடீர்னு எடுத்து அருவாமணி எடுத்து ஒரு கோடு போட்டான். நல்லா தெரியுது. அவனே போய் சரண்டர் ஆகும். சார் தப்பு பண்ணிட்டா, ஐயோ மறந்துட்டேன், எவ்வளவு அழகா பண்ணிப்பேன், ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன் சார், வார்த்தையை விட்டுட்டேன் சார், நானு எனக்கு கோபத்துல போய் யோசிச்சேன் சார், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்றான். ஏன் ஸ்மிருதி பிரம்சம் ஏற்படும். காமத்துல இருந்து குரோதம் வருது, குரோதத்திலிருந்து சம்மோகம் வருது, சம்மோகத்தினால ஸ்மிருதி பிரம்சம் வருது. ஸ்மிருதி பிரம்சா புத்தி நாசா, புத்தி நாசம் ஆயிடுச்சு. இப்ப அவனை என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல போய் அவனை தூக்கி போட வேண்டியதான் உள்ள, அவன் பண்ண தப்பு. ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசா, புத்தி நாசா வினஷ்யதி. அவதான் அவன் லைஃப் போச்சு. சின்ன ஒரு காமம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தனை விடுறது பாருங்க. சங்கா சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசஹ, புத்திநாசாத் வினஷ்யதி. சங்கம் ரொம்ப ஜாகிரதையா இருந்தாங்க. காமம் உண்டுனால் அவனுக்கு சாந்தி போச்சு. இதையே பத்தி நினைச்சு கொண்டே இருப்பான். அதனால இந்த இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்னா சொல்லுவாங்க, அது வந்துருச்சுனாக்க இவன் அதையேதான் நினைச்சிட்டு இருப்பான, அங்கேயேதான் புத்தி போயிட்டே இருக்கும். இதுதான் காமமா. சரி, குரோதகான்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். குரோதகான என்ன, அனிஷ்ட விருத்தி விஷயா குரோதகா, துவேஷ ஹேதுகா. துவேஷத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு புத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் குரோதம் அப்படின்னு பேரு. குரோதம்னா என்ன அர்த்தம், நிறைவேறாத ஆசை வந்ததே ஆனால் இவனுக்கு கோபம் வருகிறது இல்லையா. நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இவனுக்கு என்ன கோபிஷ்டமா ஆக்கிறது இவனுக்கு. அதனால கோபமானது வருது. கோபத்தை கொள்ளக்கூடியதான உரிமை யாருக்காவது இருக்கா? பகவான் சிருஷ்டியில கோபப்படுறதுக்கான உரிமை யாருக்குமே இல்லை இல்லையா. நமக்கு எப்படி கோபம் வருது அப்படின்னாக்கா இன்னும் நம்மளே எக்யூப் பண்ண. இதெல்லாம் எப்ப போகும் காமம்னு தீர்க்க யோசிச்சு வித்யா டெவலப் ஆச்சுன்னு வச்சுங்க, மெச்சூரிட்டி வரும். மோர் யூ ரீட் புக்ஸ், மோர் யூ டூ ஜபம், இதெல்லாம் வந்ததுன்னா என்ன அர்த்தம், இந்த வித்யா உங்களுக்கு வந்தா காமமானது மனுஷன் கிடைக்கும், காமமானது மனுஷன் கிடைக்கும், நாம் அடக்கணும்ன்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்ததே ஆனால் அது போகும் இல்லையா. அப்படிதான் ஜெயிக்க முடியும். குரோதத்தையும் அப்படிதான் ஜெயிக்க முடியும். காம குரோதஸ்ச லோபஸ்ச, லோபம், லோபம்னா என்ன அர்த்தம், பேராசை. லோபகான பரத்ரவிய அபிலாஷா, சூட்சனுடைய திரவியத்தை போய் ஆசைப்படுறது. எப்படி பரவிருத்தாதிகம் திருஷ்டுவா ஏதும் புத்தி. இன்னொருத்தர் அவர்
ஏதோ பண்ணாரு, அவர் படிச்சிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, அவர் ஏதோ ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, அவர் கார் வாங்குறாரு, அவர் ஆடி வாங்குறாரு இல்லையா, அவர் பென்ஸ் வாங்குவாரு. அதை பார்த்து நம்ம போய் ஆசைப்படலாமோ இல்ல? நம்ம வரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டாமா? நமக்கு என்ன வேணுமோ அதுதானே வச்சுக்கணும் இல்ல? அவாத்துல 52 இன்ச்சு டிவி வாங்கினாங்க, நம்ம அதுல 52 இன்ச்சு டிவி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணும்ன்றத யோசிக்க வேண்டாமா? வாங்கறதுக்கு இஃப் யூ கேன் அஃபோர்ட் ஓகே கோ அஹெட் என்ஜாய், இல்லன்னு சொல்ல. அது பண்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஆசை இல்லையா, ஏன் இந்த பேராசை? போதுமே அப்படின்னு போனோம். ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் போதுமே போகணும்னு ஆசை. ட்ரிபிள் பெட்ரூம் வந்ததுன்னா தனியா வீடு இருக்கணும்னு ஆசை, தனியா இருக்கணும், கார் பார்க்கிங் 4-5 இருக்கா மாதிரி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் சார், 2 கார் கூட விட முடியல சார். ஒவ்வொரு வீட்லயும் குறை கடிச்சுட்டே போடுறேன். ஏன்? ஆசை ஆசை போராசை. ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல இல்லையா, நம்ம கூட சாதாரண சொல்றது 1 ரூம் பெட்ரூம் பிளாட்லயே புரண்டு எங்களுக்கு சாட்சிகள் சொல்லுவார். அங்க இங்க புரண்டு இதையே அனுபவிக்கல. வாங்கின சின்ன கார்லயே போய் அது டூர் போனோம், அது போனோம்னு எவ்வளவோ கனவோட வாங்கினோம், அதுவே போகல. அதுக்குள்ள பெரிய கார் மேல ஆசை, டபுள் பெட்ரூம் மேல ஆசை, ட்ரிபிள் பெட்ரூம் மேல ஆசை, இருக்கிறதே அனுபவிக்கல. சின்ன பசங்க எல்லாம் சின்ன சொல்லுவார், பேண்டா குடினாக்க அந்த பேண்டாவை ரசிக்கவே ரசிக்காது. அது ஆறுதான் பார்த்துட்டு அந்த டென்ஷன்லயே அது ரசிக்காம விட்டுட்டோம். இப்படிதான் இருக்கும் மனுஷன். நம்ம இப்படி இருக்கு நம்மளுடைய. இதுதான் பேராசைன்னு பேர், லோபம் அப்படின்னு பேரு. அப்புறம் மதஹா, மதம்னா என்ன அர்த்தம்? மதம்னாக்க மதம் பிடிச்சவன் சார், மத் சதிருஷமும் கோஸ்தி, எனக்கு சமமாக யார் இருக்கா அப்படின்ற ஒரு புத்தி அவனுக்கு. இப்படிலாம் வருது சில பேருக்கு. என்ன பண்றது இல்லையா, பிறவில இருந்து அப்படி ஒரு புத்தி. எனக்கு சமமான அந்த வினய புத்தியே கிடையாது. இருக்கா, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு சதிருஷமா யார் இருக்கா, எனக்கு தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணும், எல்லாரும் எனக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த திமிருன்றது இருக்கு இல்லையா, அந்த மனசு. அது எப்படி அப்படின்னா மத்சதிருஷம் கோஸ்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்ல. இதுக்கு மதம்னு பேரு. அந்த திமிரு, தான் என்ற அகங்காரம், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் தான் வீட்டுக்கு போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போனேன். எப்படி என்கிட்ட சொன்னியா நீ, எனக்கு பத்திரிக்கை குத்தியா நீ, என்னவோ வந்தார் கொடுத்தார், அதை பொறுத்து கொள்ளக்கூடிய புத்தி இல்லையா, ஏன் கூப்பிடல, நான் போக மாட்டேன், அப்படிப்பட்ட மரியாதை வீட்டை மிதிக்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் ஈகோயிஸ்ட் இல்லையா. இதுதான் மதம். இது தாரையா இந்த மதம்? நீங்க யாருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுனா உங்க மேல இன்னும் கொஞ்சம் வெறுப்பு, எல்லாருக்கும் வருமே தவிர உங்க மேல மரியாதை வர கேட்டு வாங்கின மரியாதை பின்னாடி வீட்டை விட்டு வந்தவனே திட்டிட்டு போவான் அவங்கள. இதுதான் நடக்கும். இதுதான் மதம். அதுக்கப்புறம் மோகம். மோகம்னா என்ன? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு நிலை. எது கெட்டதோ அததான் இவன் நல்லதா நினைப்பான், இவன் சொல்றதுதான் ரைட்டுன்னு நினைப்பான். தனக்கு புத்தி எல்லாம் கிடையாது. நம்ம இப்பதான் இன்னும் அப்பா சொல்றாரு, தாத்தா சொல்றாரு, அவெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதான் கிடையாது. நான் சொல்றது நீ கட்டு அப்படின்னு. ஏன் அப்படின்னு நான் சொல்றது ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எது ஹிதம் எது அஹிதம் அப்படின்னு தெரியாதங்க. ஹித அஹிதேஷு புத்தி ரஹிதா மோகமா. எது ஹிதம் எது அஹிதம்னு அவனுக்கு தெரியாது இல்லையா. அவனுக்கு தெரிஞ்சதான் அந்த பொருளை பற்றி தெரியும். அந்த பொருள் அவனுக்கு ஹிதத்தை கொடுக்குமா அஹிதத்தை கொடுக்குமான்றது அவனுக்கு தெரியாது இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அத மாதிரி விஷம் அவனுக்கு எது அமிர்தம்னு அவனுக்கு தோன்றதோ அது அவனுக்கே விஷமாக போகிறது. அவன் இப்ப எதை விஷமா நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு அமிர்தமா வேலை செய்ய போகிறது. எது கசப்புன்னு வேலை செய்யோ அதுதான் இவனுக்கு நல்லது. எது திதிப்புன்னு இவன் விரும்பி போனானோ அதுதான் இவனுக்கு வயத்துல ஆணி பண்ண போறது இல்லையா. இதெல்லாம் எதனால வருது? மோகத்தெல்லாம். இதுக்கு பேர் மோகம். இப்ப நம்ம கையில ஒரு 6 ராட்சசம் என்கிட்ட பூந்துட்டு இருக்கான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். மாத்சரியம்னா என்ன அர்த்தம்? பொறாமை. பொறாமை எதுக்கு சார் வரணும்? பாருங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ப்ரொமோஷன் வந்தது. ஆனால் அவன் கார் வாங்கினாங்க, நான் ஏன் பொறாமை பண்ணுவேன்? எப்படி இருக்காங்க இல்லாதெல்லாம் கார் வாங்கினாங்க, அரசியல்வாதியெல்லாம் கார் வச்சிருக்காங்க. இவனுக்கு பொறாமை. என்னத்துக்காக பொறாமை? அவனுக்கு இருந்தா உனக்கு என்ன போச்சு இல்லையா அப்படின்னு நினைக்கிறதே இல்லை இல்லையா. மத்சரம் ஏன் வருது அப்படின்னா அதே மாதிரி நான் சொல்ற எக்ஸாம்பிள் தான். ஆபீஸ்ல யாரோ ஜிஎம்முக்கு ப்ரொமோஷன் வந்ததுன்னா இந்த 2 ஒர்க்கர்ஸ் இங்க 2 பேரும் பேசிப்பாங்க.
அதே செய்யணும் போறான். இதெல்லாம் ப்ரொமோஷன் போயிட்டுறாங்க. இவங்க என்னெல்லாம் அவகாசம் பண்றாங்கன்னு 2 பேர் பேசுறாங்க. இன் வாட் வே தே ஆர் அஃபெக்டட் தெரியாது, ஏன்னு தெரியாது. ஆனா அது புத்தி அந்த மாதிரி இருக்கு. யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வந்தானா கூட இவனுக்காக ஒரு பொறாமை. இப்படி சில பேர் இருக்காங்க இல்லையா? அதுவும் மத்தவன் தான். இன்னொன்னு ஒண்ணு சொல்றது சாஸ்திரத்துல, அந்நிய உத்கர்ஷன அசகிஷ்ணுத்துவம். இன்னொருத்தர் முன்னுக்கு வந்தான்னாக்க இவனுக்கு ஆக மாட்டேங்குது இல்லையா? இது ஒரு இதுக்கு பேர் தான் மத்சரம், மாத்சரியம்னு பேரு. இதுதான் தமிழ்ல மாத்சரியம்னா என்னன்னு புரியாது. மத்சரம்னா என்ன, இன்னொருத்தர் முன்னுக்கு வந்து பொறுத்துக்க முடியாது. சரி, இல்ல சில விஷயம் பார்க்கணும். என்னுடைய சுவசமான உத்கிருஷ்டம் வந்ததுன்னா கூட எனக்கு பிடிக்காது. இது ஒரு கேஸ் இல்லையா? அவனும் என்ன மாதிரி அவனும் கார் வாங்கிட்டானா பிடிக்காது. நான் ஓஹோ ஓஹோ நீங்க அமெரிக்கால இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு நான் தான் இந்த குடும்பத்திலேயே இருக்காங்க. இவன் அடுத்த தம்பி வந்து அங்க வந்து செட்டில் ஆகி அவனும் இதே மாதிரியே கார் வாங்கிட்டான்னாக்க இவருக்கு போர்க்காது. அவனை பத்தி இன்னொருத்த தனக்கு சமமா வரத கண்டாலும் மாத்தரியம் வரும். இவன் மேல போனாலும் என்னை விட மேல ஒருத்தம் போனாலும் எனக்கு மாத்தரியம் வரும். இதுக்கெல்லாம் பேரு மாத்தரியம் அப்படின்னு. இந்த 6 ராட்சசர்களையும் வளரவே விடக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு வச்சா, இப்ப உங்களுக்கு லோபம் வந்துட்டு அந்த காமத்துக்கு எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டானேதான் காமம் போயிடும். குரோதம் எப்ப போகும்? மெச்சூரிட்டி நல்ல அறிவு வந்து விட்டதே ஆனால் போகும். லோபம் எப்ப போகும்? செய்ய தானங்கள் பண்ற எண்ணத்தை வளர்த்து. அதுதான் பேராசைக்கு காரணம். நீங்க எங்கிட்ட இருக்கிறது ஒரு 2 பேருக்கு போறேன். அப்பதான் உங்களுக்கு என்ன எப்படி தெரியுமா, இந்த மாதிரி நான் ஆடி வாங்கறதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு 20 லட்சம் இருந்ததுன்னா திடீர்னு பிரதர்ஸ் கசின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். ஜம்முன்னு எல்லாரும் 4 வீடு வாங்கிருப்பான்ற எண்ணம் வரணும் இல்லையா? நல்லா தானம் பண்றதுல ஒரு ஆசை. இப்படி பண்ணோம். சம்பாதிக்கிறதுல நம்ம என்ன பண்றோம், இப்படி ஏமாத்தி சம்பாதிக்கிறோம். அதான் ஒரு 20% சேரிட்டிக்கு கொடுக்கணும், நல்லது கொடுக்கணும், நலபாரத்தை கொடுக்கணும், இப்படின்ற எண்ணம் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த மேலும் மேலும் சம்பாதிச்சு அந்த பேராசை பண்ணணுன்ற எண்ணமானது போயிடும். தானத்தினால பேராசை என்ற எண்ணம் கூடமானது குறைந்துவிடும். அதே மாதிரி மதம், அதுவும் காமம் குரோதம் மாதிரி தானே மதமும். அந்த மதமும் எப்ப போகும்னா அறிவு வந்தது. மத்சதிருஷா கோஸ்தி அப்படின்றதான மதம். இப்ப இவனுக்கு வினய பாவம் வந்துருக்குன்னு வச்சுங்க. இந்த உலகத்துல ஒண்ணு ரெண்டத்தை கொண்டு போகும். இருக்கிற கொஞ்ச நாள் எல்லாரும் ஒருத்தருக்கு சஞ்சயன்னு எல்லாம் கஷ்டம் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும். எல்லாம் மறப்போம், கை கொடுப்போம். எனக்கு கிடைக்கிற ஒரு கல்வியில உனக்கு கால் பண்ணி குடிச்சுட்டு போறான் அப்படின்ற ஒரு எண்ணமானது வந்துருக்குன்னு வச்சுங்க. அவனுக்கு அந்த ஈகோவானது போயிடும். வினயபாவம் வந்துருச்சுனாக்க ஈகோவானது போயிடும். அதுக்கப்புறம் மோகமானது வந்துருச்சுன்னா ஹிதம் அஹிதம்ன்றது விவேக புத்தியை டெவலப் பண்ணிக்க வேண்டும். விவேக புத்தி வந்துட்டே ஆனால் போய்விடும். மத்சரம் அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் ஆத்ம விசாரம் பண்ணானாக்கா நமக்கு ஏன் இந்த பொறாமை வந்தது, நமக்கு பொறாம வர வேண்டிய அவசியம் இல்லையே, பகவான் கொடுத்தது போதுங்க, ஏதோ நல்லதுக்கு தான் கொடுத்துருக்கா இல்லையா? நானும் அவன மாதிரி வந்திருந்தானாக்கா டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க, அப்புறம் எங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன் நானு இங்க அப்படின்னு நினைச்சுட்டானாக்கா புரிஞ்சுதுன்னு வச்சுங்க. ஆஹா, இன்னொருத்த முன்னுக்கு வந்ததும் நமக்கு வராததுனால ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் அறிவினால வரக்கூடிய, இப்படி அறிவினாலதையும் மெச்சூரிட்டியினாலதான் இந்த 6ஐயும் ஜெயிக்க முடியும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு இது எல்லாத்தையும் ஜெயிக்கணும். இத நீங்க இந்த 6ஐயும் ஜெயிக்கலன்னு வச்சுங்க. ஷடிமே ஏன நஜிதாக, 2வது லைன் பாருங்க. இந்த 6ஐயும் ஏன எவனால் நஜிதாக ஜெயிக்கவில்லையோ அவனுக்கு சத்திய சாந்தி ந சித்தியதி. அவன் லைஃப்ல அவனுக்கு சாந்தியே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் தான் அவன் இருக்க வேண்டியதுதான். எப்ப பார்த்தாலும் அழுக, ஆல்வேஸ் ஃபைண்டிங் ஃபால்ட், எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்கார வேண்டியதான். ஏன் புத்தி எல்லாம் ஜெயிக்கணும்ன்றது தோணவில்லை, மெச்சூரிட்டி இல்லை. ஆகையினால என்ன இருக்கு, கம்ப்ளைனிங் புத்தி வந்துருக்கு. கம்ப்ளைனிங் புத்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவன் முன்னுக்கு வரவே முடியாது இல்லையா? அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடும். நம்மள மதிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற எண்ணம் வந்துட்டு நீங்க உன்னை யாரும் மதிக்கிறது, யூஆர் நம்பர் 1 ஏன் நினைச்சுக்க கூடாது? அதனால என்ன குறைஞ்சு போச்சு, கான்பிடன்ஸ் இருக்க வேண்டாமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சாந்தி இல்லாம போயிடுறது இல்லையா? கம்ப்ளைனிங்கா புத்தி போயிடுறது அப்படின்னு இதுதான் சொல்றது. சரி,
இந்த ஷரிமே ஏன நகிதாக, இந்த ஆறையும் யார் ஜெயிக்கவில்லையோ சத்ய அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு சாந்திஹீன சித்தியதி. அவனுக்கு சாந்தின்றது காமம், கோபம், பேராசை, கர்வம், மோகம், அசூயை, இந்த 6 யாரால் ஜெயிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு மனசாந்தி என்பது, மன நிம்மதி என்பதே கிடையாது அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் 102வது ஸ்லோகம். சப்தாதி விஷயேத்யா யோ விஷவன் நிவர்த்ததே தீவிர மோக்ஷ இச்சா பிக்ஷோஹோ தஸ்ய சாந்திர் ந சித்யதி. இன்னொரு தடவை யாருக்கு சாந்தி வராது அப்படின்னு, எப்ப பார்த்தாலும் காது என்ன கேக்குதோ அது சினிமா பார்த்துட்டாங்க, கண்ணு பார்த்தாலும் சீரியல்ல பார்க்கணும், போயிட்டு கண்ணு காது மூச்சு நாக்கு எப்ப பார்த்தாலும் நல்ல சென்று வேணும். குளிச்சுட்டு வந்தோம்னாக்க 2 போட்டாலும் கரெக்டா வரும். இப்படின்னு மூக்குக்கு ஒரு அடிமை, காதுக்கு ஒரு அடிமை, இப்படி எல்லாம் அடிமையாகி கொண்டு இருந்து இந்த விஷயங்களிலேயே கண்ணு காது மூக்கு நமக்கெல்லாம் போறது. இந்த விஷயத்துக்கு பேர் ஏன் விஷயம் அப்படின்னா விசேஷேன சினோதி இது விஷயா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. விஷயத்துல போய் அவனை அறியாமையே போய் லிங்க் பண்ணி விட்டுறது அது ஒண்ணு. இல்லன்னாக்க விஷவத் விஷயா, இந்த விஷயம்ன்ற சொல்லுலயே விஷம் இருக்கு பாருங்க. இந்த விஷயங்கள்ல ஜாகிரதையா இருங்க, அதெல்லாம் விஷம். உங்களை எண்ணிட்டு இருந்தாலும் அது உங்களை சொல்லும். Be careful, don't fall prey to external objects. யோசிங்க, every time you do an action, think before you do. வேணுமா வேண்டாமா அப்படின்னு பண்ணணும் இல்லையா? இப்படி சப்தாதி விஷயங்களிலிருந்து யார் ஒருவன் நிவர்த்திக்கணும். யார் ஒருவன் ந நிவர்த்ததே, யார் ஒருவன் விலகி செல்லாமல் அதுல போய் உழறானோ, அந்த ஸ்டாக்ல போய் உழுவானோ, அட்வர்டைஸ்மெண்ட் போனவன் பிராண்டுக்காரன் உங்களை ஏமாத்துறதுக்காக வந்துங்க. பயங்கர பார்மாசூட்டிகளுக்கான அவனுக்கு ஒரு நயவஞ்சகம் இருக்கு, அவனுக்கு ப்ராஜெக்ட விற்கணும்னு. ஹாஸ்பிட்டல் இருக்கவனுக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எல்லாம் வரணும்ன்றதுக்காக இருக்கு. அவன் டிவில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பான். அதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்து போய் அந்த பிராண்டை தான் போய் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அவன் பிரமாதமா காமிப்பா, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பில்டிங்னு காமிச்ச உடனே இவருக்கு ஆசை வரும். ஆஹா, அந்த மாதிரி எவ்வளவு யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஒரேதான், இங்க என்னவோ அங்கதான் அதேதான் இருக்கும். அதெல்லாம் முதல்லயே நினைச்சு பார்க்கணும் இல்லையா? நினைச்சு பார்த்தாங்கனாக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த விஷயம் கண்ணு காது மூக்குனால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாம அவன் போட்ட விலையில கீழே ஊண்டுட்டீங்கன்னாக்க அவதான் நீங்க இஎம்ஐ கட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்படி நிவர்த்ததே. அப்போ சப்தாதி விஷயேத்யா விஷவத்து விஷமாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். விஷயத்யா விஷவத்து, அது விஷத்தில் இருப்பது போல அந்த சப்தம் முதலான விஷயங்களிலிருந்து எவன் ஒருவன் நிவர்த்ததே விலகி செல்லாமல் இருக்கிறானோ, தீவிர மோட்ச இச்சையா, அவனுக்கு மோட்சத்துலதான் வைராக்கியத்துலதான் இச்சையானது இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும் இல்லையா? இல்லாம அவன் பிச்சை எடுக்கிறான் சன்னியாசி அப்படின்னாக்க ரேஷன் போடுறான் அப்படின்னு சசிய பிக்ஷோகோ, முக்தியில தீவிரமான விருப்பம் இல்ல. அவர் பாட்டுக்கார ஆசிரமங்களுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியமான்னு கேட்டு ஒரு சன்னியாசி இருந்தாருனாக்க சன்னியாச ஆசிரமம் வாங்கிக்கிறதுக்கு இருக்கு தீவிரமான வைராக்கியம் பார்த்துக்காக இல்லையா? முக்தியில ஆசை சதா சர்வகாலம் ஓங்கார ஜபம் பண்ணிட்டு அந்யா பாஷாபி முன்சத அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அனாவசியமான பேசாதீங்க. சன்னியாசிக்கு அழகு பேச்சே கிடையாது. பேச்சை குறைக்க வேண்டியதுதான் சன்னியாசியினுடைய அழகு. பேச்செல்லாம் குறைச்சிட்டு வெறும் வேதாந்த படணும். அதை தவிர பாக்கி நேரத்துல ஓங்கார ஜபம் இப்படி இருக்கிறது தான் சன்னியாசிக்கு அழகு. ஆனா இந்த சன்னியாசி இந்த பிக்ஷுக்கு என்ன பண்றாரு? முக்தியில தீவிரமான இல்லையா விருப்பம், இந்த மோட்சம் அடையத்திலேயே தீவிரமான விருப்பம் கொண்டு வேற எதிலையும் ஆசை கொள்ளாமல் விஷம் மாதிரி பயந்து தூரத்துல விலகி செல்லக்கூடிய விலகி செல்வனுக்கு தான் சாந்தி கிடைக்கும். இப்படி எல்லாம் சப்தாதி விஷயங்களை நோக்கி செல்பவன் அந்நியாசியாக இருந்தாலும் சாந்தியே கிடையாது அப்படின்றது புரிகிறது. தீவிரமான
வைராக்கியம் இருக்கணும், மோட்சம் இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிறது எப்படி நினைக்கணும்னாக்க, இந்த ஜனங்களோட இருக்கிறது நமக்கு சன்னியாசம் எப்போ வரும் அப்படின்னாக்க, தலையில நெருப்பு பிடிச்சிட்டு எப்படி நீங்க பக்கத்துல ஓடி போய் அந்த கணத்துல குதிப்பீங்களோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியதெல்லாம் நினைச்சு அவங்க பிச்சுவாக ஆக வேண்டும். அப்படி இல்லாம அங்க போய் இருக்கிற வைராக்கியம் இல்லாம ஏதோ ஒரு ஆசார சன்னியாசி ஏற்றுட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு சாந்தியே கிடையாதுக்கா. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, விஷயங்களில் புத்தி போகாம பாத்துங்க, அதை விஷம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விஷத்துக்கிட்ட இருந்து நீங்க உங்களை எப்படி காப்பாற்றுவீர்களோ அப்படி காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த சென்சுவஸ் பிளஷர்ல இருந்து, இந்த சென்ஸ் பிளஷர்ல இருந்து தயவு செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதுக்கு பேர் தான் சமம் அப்படின்ற அறிவுல சொன்னாரு. இப்படியாக 102 பார்த்தோம். இதனுடைய மேல்பாகங்கள் அடுத்த சனிக்கிழமை பார்க்கிறோம். இதே நைட்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி